ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியான மூவி சீரிஸான டோமோ-chan இஸ் அ கேர்ள் சீசன் 1 எபிசோட் 10 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோடில் தான் நமக்கு நிறைய விஷயங்களை ரிவீல் பண்ணுவாங்க அண்ட் நிறைய இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸையும் காமிச்சிருப்பாங்க. ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டோமோ-chan இஸ் அ கேர்ள் சீசன் 1 எபிசோட் 10. நம்ம ஹீரோ ஸ்கூல்ல மாரத்தான் ரேஸ் வைக்கிறாங்க. ஹே ஜோன், நம்ம 2 பேரும் போட்டி போட்டு யார் வின்னர்னு பாத்திரலாம் அப்படின்னு டோமோ சொல்றா. ஃபர்ஸ்ட் வரவங்களுக்கு தோத்து போனவங்க ஒரு வாரத்துக்கு ஜூஸ் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்க்கு வேற ட்ராக்னு தெரியாம பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கேரல் மீசிசோ நினைக்கிறா. தானவே மீசிசோக்கு சிக்னல் கொடுக்குறான். ஆனா அவ கண்டுக்கிடவே இல்ல. ரேஸ் ஸ்டார்ட் ஆகும் எல்லாருமே ஓட ஆரம்பிக்கிறாங்க. பட் மீசிசோ கேரளோ மட்டும் பொறுமையா நடந்து போயிட்டு இருக்காங்க. ஃபாஸ்டா ஓடுங்க அப்படின்னு பிடி டீச்சர் சொல்றாங்க. ஐயோ கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு கேரளோ மீசிசோவும் ஓடுறாங்க. ஆமா, ரீசெண்டாக நீ கராத்தில் என்ன கான்சென்ட்ரேஷனே பண்ண மாட்டேங்கிற. மாரத்தானில் ஓடணும்னு ஸ்ட்ரென்த் சேவ் பண்ணி வச்சிருக்க. அவங்க கூட ஃபைட் பண்ணாம கராத்தே ரொம்பவே போரிங்காக இருக்கு. இதுக்காகவே என்ன தோக்கடிப்பேன் அப்படின்னு டோமோ சொல்லவும், கண்டிப்பா பாரு நான் தான் உன்னை தோக்கடிப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மாரத்தானை எவன் தான் கண்டுபிடிச்சானோ கையில கிடைச்சா செத்தான் அப்படின்னு ஓகவா ஓடிட்டு இருக்கா. இப்போ டீச்சர் முன்னாடி ஸ்கூட்டியில் போகும்போது நீங்க மட்டும் ஸ்கூட்டியில் பாருங்க இதெல்லாம் சீட்டிங் அப்படின்னு அவங்க கத்துறாங்க. எங்கப்பா இந்த 2 பசங்க எல்லாருக்கும் முன்னாடியும் ஃபாஸ்டா ஓடி வந்திருக்காங்க போலியா அப்படின்னு டீச்சர் முன்னாடி போனா எங்களை முந்த விட மாட்டோம் அப்படின்னு டீச்சரையே முந்த அவங்க ட்ரை பண்றாங்க. டோமோ கூட சேர்ந்து இப்படி ஓடுறது உண்மையிலேயே ரொம்பவும் நல்லா இருக்கு. ஆனா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். கேர்ள்ஸோட டேர்னிங் பாயிண்ட் நாங்க போட்டிருக்கு. என்னதான் இருந்தாலும் அவ ஒரு பொண்ணு. சோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருந்தா கேர்ள்ஸ் திரும்ப வேண்டிய இடத்துல திரும்பாம டோமோ நம்ம ஹீரோ கூடவே சேர்ந்து ஓடி வரா. கேர்ள்ஸ் அங்கேயே திரும்பி போன நம்ம ஹீரோ சொல்லவும், நான் உன்னை ஜெயிக்கணும்ல அதுக்காகவே உன் கூட தான் நான் ஓடி ஆகணும் அப்படின்னு டோமோ சொல்றா. மியூசிக்கே நீ இப்பெல்லாம் சூப்பரா ஓடுறியன்னு கேட்கவும், என் ட்ரைனிங்ல நான் ஸ்ட்ராங்கா மாறுதான் அவன் நினைச்சா. டோமோவும் நம்ம ஹீரோவும் அந்த பாயிண்ட்டுக்கு போயிட்டு திரும்பவே போய்கிட்டு இருக்காங்க. உங்க லெவலுக்கு என்னால வர முடியாது அப்படின்னு மியூசிக் யோசிக்கிறான். ஐயோ டோமோ முன்னாடி போயிட்டு விட மாட்டேன், நான் எப்படியாவது ஃபாஸ்டா ஓடணும் அப்படின்னு நம்ம ஹீரோ ஃபாஸ்டா ஓடி அவளை தாண்டி போறான். டோமோ கீழே விழுந்துருதா. என்னாச்சு நம்ம ஹீரோ போய் பார்த்தா அவளுக்கு ஃபீவரா இருக்கு. ஃபீவர் வர லெவலுக்கு என்ன பண்ணா நம்ம ஹீரோ கேட்கறான். தெரியலப்பா, நேற்று மாரத்தானுக்காக 5 மணிக்கு ஓட ஆரம்பிச்சேன். அப்படியே ஒரு 10 மணி இல்ல அதை தாண்டி ஓடி இருப்பான்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு தூங்கிட்டேன். பட் என்னன்னு தெரியல, காலையில எந்திக்கும் போது பாத்ரூம்ல கிடந்தேன் அப்படின்னு வா சொல்றா. டயர்ட் ஆனதுல நீ பாத்ரூம்லயே விழுந்து கிடந்திருக்க. டோமோ எந்திரி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவ மயங்கி விழுந்துட்டா. போன் வேற நம்ம ஹீரோ கிட்ட இல்ல, வேற சாய்ஸ் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோவே அவளை தூக்கிட்டு அங்கிருந்து திரும்பவும் ஓடுறான். ஸ்கூலோட இன்ஃபார்மரியில அவ கண்மொழிக்கிறா. டோமோ ஒரு வழியா எந்திரிச்சிட்டியா அப்படின்னு மீசிசோ கேட்கும். ஆமா நீ ஏன் நடுங்கிறன்னு வா கேட்கறா. என்னது ஜூன் அவன் என்ன தோல்ல தூக்கிட்டு வந்தானா? என்னாலதான் அவன் ரேஸ் நாசமாயிடுச்சுன்னு சொல்லவும், ஆக்சுவலி ஜோன் ஃபர்ஸ்ட் வந்துட்டான்னு சொல்லவும், இவன் தூக்கிட்டு ஓடி வந்துமே கூட ஃபர்ஸ்ட் வந்துட்டானா அப்படின்னு சொல்லி அவ பாக்குறா. இப்ப ஜோன் அந்த இடத்துக்கு வரா. சரி நான் கிளம்புறதுக்கான நேரம் இதுதான் உனக்கான சான்ஸ். நீ இது நாள் வரைக்கும் வீக்கா இருந்தது இல்ல, உடம்பு சரியில்லாத காரணமா வச்சு அவங்க கிட்ட க்ளோஸ் ஆக அப்படின்னு சொல்லி அவ கேரள கூட்டிட்டு போறா. மிஸ்ஸோ நீ எல்லாருமே என்ன நல்லா பாத்துக்கிடுறீங்கன்னு சொல்லவும், நான் இதுக்கு முன்னாடி நீ இந்த மாதிரி ஆனது இல்ல, உங்க அம்மா உன்னை கூப்பிட வந்திருக்காங்கன்னு சொல்லவும், என்ன தூக்கிட்டு போ என்னால நடக்க முடியாது, இங்க வரைக்கும் என்ன தூக்கிட்டு தானே வந்தனவா சொல்லவும், இப்ப நீ நல்லா தானே இருக்க நம்ம ஹீரோ கேக்குறா. அதெல்லாம் இல்ல, என்ன நீ இப்ப தூக்கிட்டு போறியா இல்லையா அப்படின்னு கேக்குறா. பார்த்தா நல்லா தான் தெரியுது. சரி அப்படின்னு நம்ம ஹீரோ அவளை தூக்கிட்டு போறான். நீ இப்ப ரொம்ப பெருசா வளர்ந்துட்டேன்னு வா சொல்லவும், நீயும் தான் நம்ம ஹீரோ சொல்றான். என்ன குண்டுன்னு சொல்ல வரியான வா கேக்குறா. எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஜோன்னு வா சொல்லவும், ஃப்ரெண்ட்ஸ்னா ஹெல்ப் தானே பண்ணுவாங்கன்னு நம்ம ஹீரோ சொல்றான். சின்ன வயசுல டோமோவும் அந்த வீடியோ கேமை வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்னா இதை தானே பண்ணுவாங்கன்னு சொல்லியிருப்பா. அது அவளுக்கு ஞாபகம் வருது. அவங்க அம்மா அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு கிளம்புனா அவங்க அப்பா அப்பதான் அங்க வராரு. இப்பதான் ஹாஸ்பிட்டல் கிளம்புனாங்க நம்ம ஹீரோ சொல்லவும் திரும்பவும் அவங்கள சேஸ் பண்ணி போறாரு. ஹாய் ஜோன், நான் இப்போ நல்லா ஆயிட்டேன். ஆனால் என்ன எங்கள் அம்மா தான் என்ன வீட்டுக்கு வெளியே விட மாட்டேங்கிறாங்க. நேற்றுக்கு செஞ்ச ஹெல்ப்க்கு தேங்க்ஸ். நீ உண்மையிலே ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான். நீ என்னை விட ஸ்ட்ராங் ஆயிட்டா இந்தா அப்படின்னு அந்த கேமை கொடுக்குறா. உன்னை விட நான் எப்போ ஸ்ட்ராங்காக மாறேனோ அப்போ இதை வந்து கலெக்ட் பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். பட் இது டெம்பரவரி தான். உன்னை விட நான் திரும்பவும் ஸ்ட்ராங்காக மாதிரி இதை நான் வின் பண்ணுவேன் அப்படின்னு வா சொல்றா. என் ஈக்குவலுக்கு இருக்கிறதுக்கு உனக்கு கஷ்டமா இருக்கான்னு கேட்கவும், கண்டிப்பா இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். மிடில் ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி டோமோ கிட்ட ஃபர்ஸ்ட் டைமா நான் ஜெயிச்சேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஃபர்ஸ்ட் டைமா நான் உன் மேல ஒரு பஞ்ச் பண்ணியிருக்கேன். இது ஆசம்ல நம்ம ஹீரோ சொல்லவும், ஆப்வியஸா வளர வளர நீ ஒரு பையன் ஸ்ட்ராங்கா மாறுவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு வா சொல்றா. ஹீரோக்கு ஒன்னும் புரியல. நான் நினைச்சதை விட இது கூடிய சீக்கிரமாவே நடந்துருச்சு. என்னதான் இருந்தாலும் பசங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கா தான் இருப்பாங்க அப்படின்னு டோமோ அப்பா சொல்றாரு. நம்ம ஹீரோக்கு எதுவுமே புரியல. அடுத்த வாரமே மிடில் ஸ்கூல்ல நம்ம ஹீரோவோ டோமோவும் ஒரே ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் டைமா ஜாயின் பண்ணிருக்காங்க. டோமோவும் நானும் ஸ்கூல்லயும் ஒன்னா படிக்க போறோம். அவன் ட்ரெஸ்ல வேற லெவல்ல இருப்பான். நம்ம ஹீரோ யோசிச்சா, என்ன ப்ரோ நீ பொண்ணுங்க ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஜொனிச்சிரோ ஒரு முட்டாள்னு தெரியும், பட் இத்தனை நாள் உன்ன பையன் நினைச்சிட்டு இருக்கானா? நான் நினைச்சதை விட அவன் பெரிய முட்டாள்னு மீசிசு சொல்றா. நான் எப்படி இருந்தாலும் அவனோட ஃப்ரெண்டு தானே அப்படின்னு டோமோ சொல்றா. நான் இத்தனை நாளா அதை எப்படி நோட்டீஸ் பண்ணாம விட்டுருந்தேன். உண்மையிலேயே நான் ஒரு முட்டாள் தான் நம்ம ஹீரோ யோசிச்சா. ஆமா அந்த டோமோ ஐசபா நீ அவ்வளவு ஒன்னா இருக்கீங்களான்னு கேட்கவும், ஓ ஆமா இப்படிதான் எல்லாரும் நினைப்பாங்கல்ல நம்ம ஹீரோ டோமோ கிட்ட பேசலான்னு போறான். டோமோ நீ அந்த ஜொனிச்சிரோவும் ஒன்னா இருக்கீங்களா அப்படின்னு பொண்ணுங்க கேட்கவும், என்ன காமெடி பண்றீங்களா அப்படின்னு வாசிரிக்கவும், நம்ம ஹீரோ சோகமா அங்க இருந்து கிளம்புறான். அவன் என்ன ஒரு பையனா நினைச்சிட்டு இருக்கான் அப்படின்னு வா சொல்றா. டோமோ 2 பசங்க கிட்ட பேசுறத பார்த்து நம்ம ஹீரோ டென்ஷன் ஆவறா. ஹாய் ஜோன் அப்படின்னு சொல்லி அவன் இன்ட்ரோடியூஸ் பண்ணலான்னு பார்த்தா நம்ம ஹீரோ அவகிட்ட பேசாம அப்படியே அங்க இருந்து போயிருந்தான். அவகிட்ட நான் எப்படி பேசுறது அப்படின்னு நம்ம ஹீரோ பயத்துல தான் அப்படி பண்ணிருக்கான். பேசணும்னு அவசியம் வந்தா மட்டும் தான் இவங்க பேசுறாங்க. ஒரு வருஷமா இவங்க இப்படியே தான் இருக்காங்க. மிடில் ஸ்கூல் வந்துமே டோமோ வந்துட்டு பசங்க மாதிரியே தான் விளையாண்டுட்டு இருக்கா. டோமோக்கு பிடிச்ச கேமை என்னால அவ கூட விளையாட முடியாது. டோமோக்கு ஈக்குவலா நான் ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு என்ன பண்றது அப்படின்னு மீசஸ் யோசிக்கிறா. நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு
தெரிஞ்சா டோமாவோட ரியாக்ஷன் மாறுமா? அந்த பொண்ணை நான் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் அவளை நான் லவ் பண்ண போறதில்லன்னு அவளுக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஆனாலும் இதுக்கு அவ ஒத்துக்கிடணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். டோமாவை என்ன கனெக்ட் பண்ண ஒரு பர்சன் தேவை அப்படின்னு மீசஸோ யோசிக்கிறா. தனிமையில சாப்பாடு ரொம்ப கேவலமா இருக்குல்லன்னு மீசஸோ சொல்லவும் ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் வேற ஒரு ஃப்ரெண்ட் வந்தா டோமா கூட நீ ஒண்ணு சேர மாட்ட. அவளோட பிளேஸை யாராலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாதுன்னு நீ நினைக்கிறல்ல. நீ தான் அதுக்கு ஏதாச்சும் ஸ்டெப் எடுத்து ஆகணும்னு மீசஸோ சொல்றா. ஹை கோண்டோ நம்ம டேட்டிங் போலாமா நம்ம ஹீரோ கேக்குறான். மீசஸோக்கும் அது புரியுது. சரி ஓகே அப்படின்னு வா சொல்றா. ஆமா நீ எப்படி ஓகே சொன்ன? உண்மையிலேயே உனக்கு என்ன பிடிக்குமா நம்ம ஹீரோ கேட்கவும் நீ என்ன லவ் பண்ணலன்னு தெரியும். சும்மா தானே டேட்டிங் கூப்பிட்ட. நானும் அதே மாதிரி தான். நீ ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண மாட்டேன்னு தெரியும். ஸோ 2 பேருக்கும் இது தெரிஞ்சிருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு வா சொல்றா. அவ கையை பிடிக்கும் போது நம்ம ஹீரோக்கு வெக்கமா வருது. உன் கை ரொம்ப வேற இருக்குது கையடுறா அப்படின்னு வா சொல்றா. சரி என் வீடு இந்த பக்கம் நம்ம ஹீரோ கிளம்பவும் நீ இனிமே என்ன ஃபர்ஸ்ட் நேம் சொல்லி கூப்பிடு. நான் உன்ன ஜொனிச்சிரான் ஃபர்ஸ்ட் நேம் சொல்லி தானே கூப்பிடுறேன். மத்தவங்க அப்புறம் என்ன பார்த்தா நான் ஏதோ ஒன்று ஒன் சைடா லவ் பண்ற மாதிரி தெரியும். ஸோ நீ என்ன ஃபர்ஸ்ட் நேம் சொல்லி கூப்பிடுன்னு வா சொல்றா. மீசஸோ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா அவன் ஆர்கியூ பண்ணிட்டே இருக்கிறவா. ஆனா யோசிச்சு பார்த்தா அவ கொஞ்சம் கியூட்டா தான் தெரியுறா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கான். ஜோனி இப்போ என்னோட பாய் ஃப்ரெண்ட். என் மனசுலயும் அவன் மேல ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு போல. அப்படிதான் நான் நினைச்சேன். அடுத்த நாள் வரைக்கும் அடுத்து ஜோன் பண்ண டார்ச்சர்ல அவன் மேல இருந்த கொஞ்சம் நஞ்ச ஃபீலிங்ஸோ போயிடுச்சு அப்படின்னு மீசஸோ யோசிக்கிறா. உனக்கு இது என்ஜாயபிளா இல்லல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் ஆமா டோமா கூட இருந்திருந்தாலும் இதை ஏதாவது பண்ணிருக்க சொல்லுவா. அதுக்கு நான் அவ கூடயே இருந்திருக்கலாமே அப்படின்னு மீசஸோ யோசிச்சுட்டு நீ அவ்வளவு சேம் ஒரே மாதிரி தான் அப்படின்னு சொல்ற. மீசஸோ என்னாச்சு ஏன் படுத்து கிடக்குன்னு டோமோ கேட்கவும் சாரி டோமோ இதுக்கு மேல என்னால உன் ஃப்ரெண்டா இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு வா சொல்லவும் என் கூட வா அப்படின்னு சொல்லி அவளை தரத்தரன்னு டோமோ இழுத்துட்டு போயிட்டு எதுக்கு அப்படி சொன்னான்னு கேட்கவும் உன் ஸ்டாமினா அதிகமா இருக்கு என்னால உன் கூட கீப் அப் பண்ண முடியாது அப்படின்னு மீசஸோ சொல்லவும் அதனால என்ன நீ என் கூட கேம் விளையாண்டாதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும்னு அவசியம் இல்லையே. எனக்கு அது பிடிக்கும் தான். ஆனா உன் கூட ஒன்னா இப்படி உட்காந்து பேசுறது தான் நான் என்ஜாய் பண்றேன் அப்படின்னு வா சொல்லவும் மீசஸோ கொஞ்சம் வெக்கப்படுறா. நீ அத்லட்டிக்கா இருந்தா என்ன இல்லைன்னா என்ன? நான் என்ன ஸ்போர்ட்ஸ் டீமுக்கு ஆள் எடுத்துட்டு இருக்கேன். இப்படி யோசிச்சு பாரு. ஒரு அத்லட்டும் ஒரு டாக்டரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்க கூடாதா என்னன்னு கேட்கவும் எனக்கு டாக்டர் அப்படின்னு வா சிரிக்கிறா. நான் தான் தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்கேன். டோமா கூட எப்பவும் என்னால ஃப்ரெண்டா இருக்க முடியும். இவன் கூட வெளியே போனதும் ஒரு வகையில எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. சோ இவன் மனசு வலிக்காம இவனை ரிஜெக்ட் பண்றேன் அப்படின்னு வா நினைக்கிறா. மீசஸோ நான் தான் உன்ட்ட ஃபர்ஸ்ட் கேட்டேன் பட் சாரி நமக்குள்ள செட் ஆகாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். எனக்கு முன்னாடி இவன் சொல்லிட்டா நம்ம வருத்தப்படவோ என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்கறான். இனிமே என் ஃபர்ஸ்ட் நேம் சொல்லி என்ன கூப்பிடாத அப்படின்னு வா சொல்றா. என்னால இது முடியும். நான் இப்பமே இதை பண்ணி ஆகணும். டோமோ உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் நம்ம ஹீரோ சொல்றான். அவகிட்ட எப்படி என் ஃபீலிங் சொல்றது நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஜோன் ஏதாவது சொல்லணும்னு சொன்னேன்னு வா கேட்கறா. நம்ம ஹீரோ அமைதியா யோசிச்சிட்டே வர உன் பேர் தானே ஜோன் பதில் சொல்றா. இப்பதான் உனக்கு பேச டைம் கிடைச்சதோ இத்தனை நாள் எதுக்கு என்ன இக்னோர் பண்ண அப்படின்னு வா கேட்கறா. உமல எந்த தப்பு இல்ல டோமோ அழாதான்னு சொல்லவும் நான் ஒண்ணு அழல நான் என்ன பண்ணங்கிறதுக்காக இத்தனை நாள் என்ன இக்னோர் பண்ண அப்படின்னு வா கேட்கவும் நம்ம ஒன்னா இருக்கிறத பார்த்துட்டு லவ்வர்ஸ் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்னை கலாய்ப்பாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் மத்தவங்க என்ன நினைச்சா எனக்கு ஒரு கவலையும் இல்ல உனக்கு அதை பத்தி கவலையா அப்படின்னு வா கேட்கவோ கண்டிப்பா இல்ல இனிமே வாழ்க்கை ஃபுல்லா நான் எப்பவும் உன் கூட தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் டோமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எனக்கும் அதே ஆசை தான் உன் கூட ஃப்ரெண்டா இருக்கணும்னு நினைக்கிறேன் டோமா சொல்றா. ஆமாம் நாங்கள் 2 பேருமே எப்போவும் ஒன்றா ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம்னு நினச்சேன். எதுவுமே மாறாதுன்னு நினச்சேன். பட் காலங்கள் போக போக என்னோட ஃபீலிங்ஸும் மாறிடுச்சு. அதே மாதிரி தான் டோமாக்கும் அவளோட ஃபீலிங்ஸ்க்கு நான் ஒரு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் கொடுத்தே ஆகணும். இப்போ தான் என் கண்களுக்கு அது தெரியுது. டோமோ ரொம்பவே அழகாக இருக்கிறா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்க இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. சின்ன வயசுல இருந்தே கூடவே இருந்த ஒரு ஃப்ரெண்டு திடீர்னு பொண்ணு அப்படின்னு தெரிஞ்சோடனே நம்ம ஹீரோவால் அதை ஏற்றுக்கிட முடியல. ஹீரோவில் ஒரு பொண்ணு அப்படின்னு நினச்சோம்னா கண்டிப்பாக இவங்களால க்ளோஸாக இருக்க முடியாது. ஸோ இத்தனை நாள் நம்ம ஹீரோ அவளை ஒரு பையனாவே பார்த்துட்டு இருந்திருக்கா. பட் இதுக்கு மேலே நம்ம ஹீரோ அவளை ஒரு பையனா பார்க்க முடியல. இனிதான் கதை வேற லெவல்ல இன்ட்ரெஸ்டிங்கா போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.